சிலம்பத்தில் மொத்தம் உயிரடின்னு சொல்லிட்டு 18 பிளாக் இருக்குது. ரெண்டையும் சேர்த்து 216 ஸ்டெப். இவங்க பேசிக் லெவலில் தான் இருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த சுத்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆயுதத்தை எடுத்து நம்மளை தாக்க வராங்க அப்படின்னும்போது இந்த மணிக்கட்டை தட்டி விட்டு தன்னை தானே காப்பாற்றிக்கிற ஒரு சுத்து. ஓகே, சுத்த செஞ்சு காமிங்க. வாரம் சுத்து எடுங்க. தாங்க குறைங்க, இதை மட்டும் சொன்னீங்க. ரைட்ல அப்படி லெஃப்ட்டுக்கு மாத்துங்க. இவங்க செய்யறது ஜாலியா செஞ்சாலும் இந்த ஒரு சுத்துக்கு அர்த்தங்கள் பார்த்தோம் அப்படின்னா எதிரியோடைய ஆயுதத்தை கீழே விழ வைக்கிறதுக்கான அடிமுறை. ஆப்போசிட் மாறல் எடுங்க. இருகை மாறல். இந்த சுத்தோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆப்போனன்டோடைய கையில் உள்ள ஆயுதத்தை தட்டி விட்டுட்டு அவங்க தலையில அட்டாக் பண்ணி நம்ம தன்னை தானே காப்பாத்திக்கிறோம். அதுதான் இந்த சுத்தோடைய விளக்கம். அப்படியே ரைட்ல மட்டும் போடுங்க. ரைட். லெஃப்ட் எடுங்க. லெஃப்ட் லெஃப்ட் முன்சுத்து. ஃப்ரண்ட்ல அப்படியே கை மாத்திர சுத்து போடுங்க. ரைட் சைடு, ரைட் சைடு, ரைட் சைடு. கொஞ்சம் ஃபாஸ்டா. பெரும்பாலும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சிலம்பத்தை எடுத்து சுத்தினாங்கன்னா ஏதாவது கொண்டு அடிச்சாலும் மேலே விழாதுன்னு சொல்லிட்டு. இந்த 3 சுத்தையும் கலந்து செய்யும்போது கண்டிப்பா மேலே படாது. ஆப்போசிட் லெஃப்ட் சைடு, லெஃப்ட் சைடு, லெஃப்ட் சைடு. கையில் கை மாத்துங்க. கையில் கை மாத்திர சுத்தி போடுங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா செய். ஏன் டயர்ட் ஆயிடுச்சா? திசை மாறுங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா எடு. ஃபாஸ்டா எடு. ஃபாஸ்டா எடு. கொஞ்சம் ஃபாஸ்டா எடு. திசை மாறுங்க. ஃபாஸ்டா எடு. மியூசிக் லைட்டா வச்சிருங்க. டைரக்ஷன் மாறுங்க. டைரக்ஷன் மாறுங்க. சமநிலை, சமநிலை.
ஆரம்பத்தில் ஒரு சின்ன சண்டை ஒன்று, எப்படி அடிச்சா எப்படி தடுக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன இதை செஞ்சு காட்ட போறாங்க. சார் சிலம்பம் ஃபர்ஸ்ட் டைமாக செய்கிறதுனால அந்த ஸ்டேஜ் ஃபீவர் அப்படின்ற ஒரு கூச்சம் இருக்கும். நெக்ஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து நீங்கள் போங்க, அடுத்து நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. நம்ம பெரியங்க கை கொடுங்க, போல் வணக்கம். முடிச்சுக்கோங்க. அடுத்த பாச்சு பாய். கொஞ்சம் கிளாப் பண்ணிட்டா நல்லா இருக்கும். அங்கதான் சார் இப்போ அவங்க ஃபைட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவங்களே வந்து அந்த அளவுக்கு பிளாக்கும் அட்டாக்கும் பண்ண மாட்டாங்க. சின்ன பசங்க அவ்வளோ நல்லா ஃபைட் பண்ணாங்க. ஒரு கிளாப் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபாஸ்ட் ஆடுங்க. ஏன் ரிப்பன் கையில் சிக்கிறது? அங்க நேரா பாரு. ஆப்போசிட் எடுங்க. ஆப்போசிட். ஓகே சார், அப்படியே ரிப்பனை உருவிக்கோங்க. 2 பேர் மட்டும். ஃபர்ஸ்ட் ஒரு பேர் சிக்க வச்சு குருவனுக்கு எடுத்து சண்டே செய்யுங்க. குருவனுக்கு எடுக்கலாம். இவங்க செய்யற குருவனகத்துக்கு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய மேட்ச்ல 1 மார்க் உண்டு. இது இவங்க செய்யறது இறை வணக்கம். இதுக்கு 0.5 மார்க் உண்டு. சவுண்ட் லைட்டாக கொஞ்சம் வச்சுக்கலாங்க.
அதனால கொஞ்சம் அந்த நடுக்கத்தோட செய்யறாங்க. அடுத்த தடவை செய்யும் போது அந்த நடுக்கம் இருக்காது. சுத்தம் மட்டும் எடுக்கும். இது 4 பக்கமும் செய்யக்கூடிய சுத்த முறை. நம்மளை சுற்றி உள்ளவங்கள ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களே தப்பிக்கிறதுக்கு இந்த முறை யூஸ் பண்ணா கண்டிப்பா தப்பிச்சிடலாம். இன்னும் 7 முறைகள் இருக்கு, அதுல ஒண்ணுதான் இது. ஃபர்ஸ்ட் சிலம்பத்துல நிலைகள், அதுக்கப்புறம் மறியல் இருக்கு, அதுக்கப்புறம் வீச்சு இருக்கு, அறுப்பு இருக்கு, குத்துமுறை இருக்கு. இது எல்லாமே செய்யும் போதுதான் அவங்க நல்லா ஸ்பீடு வரணும்.